தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனத்திலே, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் அது ஜெயமாய் இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு காரணம் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், அவன் எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிறவனாக இருந்தான். அவன் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அதனால்தான் நாம் தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்திலே தானியேலை குறித்து காபிரியேல் என்கிற தூதன் வந்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ மிகவும் பிரியமானவன் தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னே கட்டளை பிறந்தது என்று சொல்லி காபிரியேல் என்கிற தூதன் வந்து தானியேல் இடத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் தானியேல் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு மனுஷன், பிரியமான ஒரு புத்திரன், பிரியமான தேவனுடைய தாசன். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏன் அவன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன்? அவன் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை அவன் செய்கிறவனாக இருந்தான். எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாகவும், எப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாகவும், தன்னுடைய பாவத்துக்காகவும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்திற்காகவும், எல்லா ஜனங்களுடைய பாவத்துக்காகவும், தேவனுடைய பர்வதத்துக்காகவும் அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவனாக, மன்றாடுகிறவனாக அவன் இருந்தான். ஆகவே கர்த்தர் அவன் மேலே ரொம்ப பிரியமாய் இருந்தார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, நம் மீது தேவன் பிரியமாய் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியம். அப்படி தேவன் நம் மேலே பிரியமாய் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை அது ஜெயமுள்ளதாய் அது இருக்கும். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.